Hello students, welcome back to Agrarian Monk யூடியூப் சேனல். நம்ம AX 102ல லெக்சர் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இப்போ செகண்ட் லெக்சர் சோசியாலஜி அண்ட் ரூரல் சோசியாலஜி பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் லெக்சர் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் அதில் ஃபீட்பேக்ஸோ கமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஐ வில் ட்ரை டு ரெக்டிஃபை. இதை சப்போஸ் இப்போ ஏதாச்சும் ஒரு எரர்ஸோ இன்கன்வீனியன்ஸோ இருந்தால். சரிங்களா? லெக்சருக்குள்ளே போகலாம். சோசியாலஜி அந்த வேர்டோட ஆரிஜின். சரிங்களா? சோசியாலஜி இந்த வேர்டு வந்து 2 லாங்குவேஜ் வேர்ட்லேருந்து டெரிவ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து லத்தீன், ஒன்று வந்து கிரீக். சரிங்களா? லத்தீன் வேர்ட் சோசியஸ் மீனிங் வந்து கம்பேனியன். கம்பேனியன் ஒரு ஃப்ரெண்ட் அப்படிங்கிற அர்த்தம். கிரீக் வேர்டில் இருந்து லோகஸ் அப்படின்னா ஸ்டடி ஆர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? இப்போ அந்த சோசியாலஜி அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா சயின்ஸ் ஆஃப் சொசைட்டி. சரிங்களா? ஒரு சொசைட்டி பற்றி படிக்கக்கூடிய ஒரு சயின்ஸ் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த சோசியாலஜி அப்படிங்கிற இந்த வேர்டை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? இந்த வேர்டு வந்து காயின் பண்ணது யாருன்னா ஆகஸ்ட் கோம்ட். சரிங்களா? ஆகஸ்ட் கோம்ட் தான் வந்து ஃபாதர் ஆஃப் சோசியாலஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வேர்ல்டில் ஃபாதர் ஆஃப் சோசியாலஜி யார் அப்படின்னா ஆகஸ்ட் கோம்ட். இதெல்லாம் பாயிண்ட் ஃபைவ்ல கேட்கறதுக்கு பாசிபிள் இருக்குது. சரிங்களா? 1839ல் ஒரு பாசிட்டிவ் ஃபிலாசபி அப்படிங்கிற அவரோட ஒர்க்கில் தான் என்ன பண்ணுறாரு, அவர் இந்த சோசியாலஜி அப்படிங்கிற ஒரு ஸ்டடியே வந்து காயின் பண்ணுறாரு. சரிங்களா? தென் ஃபாதர் ஆஃப் சோசியாலஜி இன் இந்தியன் கான்டெக்ஸ்டில் வந்து ஜிஎஸ் கியூரி. சரிங்களா? வேர்ல்டு லெவலில் ஆகஸ்ட் கோம்ட், இந்தியாவோட லெவலில் வந்து ஜிஎஸ் கியூரி. சரிங்களா? ஃபாதர் ஆஃப் ரூரல் சோசியாலஜி யாருன்னா சார்லஸ் ஜோசியா கால்ஃபின். சரிங்களா? ஃபாதர் ஆஃப் சோசியாலஜி ஆகஸ்ட் கோம்ட், ஃபாதர் ஆஃப் ரூரல் சோசியாலஜி சார்லஸ் ஜோசியா கால்பின். ஃபாதர் ஆஃப் ரூரல் சோசியாலஜி இன் இந்தியா ஏஆர் தேசாய். சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். பாயிண்ட் ஃபைவ்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? சோசியாலஜி ஆரிஜின் வந்து லத்தீன் அண்ட் கிரீக் வேர்ல்டு ஆரிஜின் ஆயிருக்கு. தென் சோசியாலஜிக்கான மீனிங். சரிங்களா? சோசியாலஜிக்கான அப்படின்னா என்ன அர்த்தம்னா முன்னாடி பார்த்தோம் சயின்ஸ் ஆஃப் சொசைட்டி அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? சயின்ஸ் ஆஃப் சொசைட்டினா அந்த சொசைட்டி எப்படி இருக்கு, வாட் இட் இஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் படிக்கணும். சரிங்களா? நாட் அபவுட் வாட் இட் ஷுட் பி. சரிங்களா? அந்த சொசைட்டியோ அந்த ஊரோ மக்களோ எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி படிக்கிறது தான் சோசியாலஜி. சரிங்களா? இல்லை அவங்க இப்படி இருக்கணும், அவங்க டீசெண்டாக இல்லை இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள சொல்றது கிடையாது. அதுக்கு பேர் வந்து அது வந்து வேற ஸ்டடி. சரிங்களா? அது வந்து சோசியல் ஃபிலாசபின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நம்ம படிக்க போகிறது வந்து சோசியாலஜி. ஆஸ் இட் இஸ் என்னவோ அங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? அதான் வந்து சோசியாலஜி. இதோட டெஃபினிஷன்ஸ் நிறைய டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு டெஃபினிஷன் நீங்கள் படித்து வச்சுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் பாருங்கள். இட் இஸ் தி ஸ்டடி ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் இன் தேர் குரூப் ரிலேஷன்ஸ். சரிங்களா? சொசைட்டி அப்படிங்கிறது என்னது, தனி மனிதனை பொறுத்து இல்லை. அது வந்து ஒரு தனி மனிதன் வந்து ஒரு மற்ற பீப்புள் மற்ற ஹியூமன்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது தான் என்னது அந்த குரூப்பில் ஒரு குரூப்பில் இல்லாட்டி ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்கும்போது அவங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்ககிட்ட எப்படி பழகுறாங்க, எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான் என்னது சோசியாலஜி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ தானே என்னது ஒரு இண்டிவிஜுவல் சொசைட்டி ஆக முடியாது. சரிங்களா? ஒரு இண்டிவிஜுவல் எப்போ மற்றவங்க கூட மிங்கிள் ஆகணும், மற்றவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறாங்களோ அப்போ தான் இந்த சொசைட்டி அப்படிங்கிற அந்த கான்செப்டே வரும். சரிங்களா? அந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய பீப்புள் வந்து எப்படி மற்றவங்க கூட பழகுறாங்க அப்படின்னு சொல்லி படிக்கிறது வந்து சோசியாலஜி. சரிங்களா? ஒரு பீப்புள் ஒரு குரூப்பில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன், கம்யூனிகேஷன், அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை படிக்கிறது வந்து சோசியாலஜி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பாருங்க. செகண்ட் டெஃபினிஷன், இட் இஸ் எ சயின்ஸ் விச் அட்டம்ப்ட்ஸ் த இன்டர்பிரட்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி சோசியல் மேன். சரிங்களா? சோசியல் மேனோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அவருடைய கம்யூனிகேஷன் பேட்டர்ன், அவருடைய பிஹேவியரை பற்றி படிக்கிறத வந்து ஒரு சோசியாலஜி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? லாஸ்ட் இது பாருங்க. லாஸ்ட் டெஃபினிஷன் இஸ் எ சயின்ஸ் ஸ்டடி ஆஃப் சோஷியல் ரிலேஷன்ஷிப் விச் ஆர் ரெஃபரிங் ஆஸ் எ வெப் ஆஃப் சொசைட்டி. சரிங்களா? ஒரு சொசைட்டியில் இருக்கக்கூடிய பீப்புள் வந்து அவங்களுக்குள்ள எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லி படிக்கிறது தான் வந்து சோசியாலஜி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எதோட கம்பேர் பண்ணியிருக்குன்னா ஒரு வெப் ஆஃப் சொசைட்டி. சரிங்களா? இது ஒரு வெப் மாதிரி இருக்கும். சரிங்களா? ஒருத்தவங்களோட இன்டர்லிங்க்டாக இருப்பாங்க. சரிங்களா? இது கூட பாயிண்ட் ஃபைவ்ல கேட்கலாம். சொசைட்டியை வந்து சோசியல் ரிலேஷன்ஷிப்பை வந்து வெப் ஆஃப் சொசைட்டின்னு சொல்லணும். ரெஃபர் பண்ணது யாரு? சரிங்களா? யாருன்னு கேட்டா என்னது மேக்கைவர் சொல்லியிருக்காரு. சரிங்களா? நெக்ஸ்ட் பிரான்ச்சஸ் ஆஃப் சோசியாலஜி. சோசியாலஜியில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. அதில் நம்ம படிக்க போகிறது வந்து ரூரல் சோசியாலஜி. ரூரல் சோசியாலஜி அதோடைய ஆரிஜின். சரிங்களா? சோசியாலஜியோட ஆரிஜின் வந்து பார்த்தோம். ஆகஸ்ட் கோம்ட் வந்து அந்த வேர்டை கண்டுபிடிச்சிருக்காரு. சரிங்களா? ரூரல் சோசியாலஜி இந்த வேர்டு வந்து அதோட மீனிங் என்னன்னா ஸ்டடி ஆஃப் சோசியல் லைஃப் இன் தி ரூரல் என்வரன்மெண்ட். சரிங்களா? சொசைட்டியில் இருக்கக்கூடிய பீப்புளோடைய ரிலேஷன்ஷிப், சோசியல் ரிலேஷன்ஷிப்பை படித்தா அது சோசியாலஜி. அதே ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய பீப்புளோடைய ரிலேஷன்ஷிப்பை படித்தா அது வந்து ரூரல் சோசியாலஜி. சரிங்களா? அதாவது சிஸ்டமேட்டிக் ஸ்டடி ஆஃப் ரூரல் சொசைட்டி. சரிங்களா?
ரூரல் சோசியாலஜிங்கிற கான்செப்ட் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா யூஎஸ்ஏல தான் ஃபர்ஸ்ட் ஆரிஜின் ஆயிருக்கு சரிங்களா. அந்த 1907 வந்து நிறைய பாவர்ட்டி ரொம்ப டிட்டோரேட்டிங்கான ரூரல் சுச்சுவேஷன் நிறைய ப்ராப்ளம் ஃபுல்லாக இருக்கும்போது நிறைய ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ப்ராப்ளம் வரும்போது கண்ட்ரி லைஃப் கமிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கமிஷனை வந்து கான்ஸ்டியூட் பண்ணுறாங்க 1907 சரிங்களா. அந்த கமிஷனோட அவுட்கம் தான் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த ரூரல் ஏரியாலாம் ஸ்டடி பண்ணி அதை வந்து டெவலப் பண்ணுறதுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு ஸ்டடி இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த கமிஷனோட ரிப்போர்ட்ல இருந்தால் ரூரல் சோசியாலஜி அப்படிங்கிற கான்செப்டே வந்து டெரிவ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. தென் ஆஃப்டர் வேர்ல்டு வார் டூக்கு அப்புறம் அந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து இது இந்த ரொம்ப கெய்னிங் மொமெண்டம் கெயின் ஆயிருக்கு. அதில் வந்து இந்த ரூரல் சோசியாலஜிங்கிற கான்செப்ட் வந்து ரொம்ப டெவலப் ஆகி வந்திருக்கு சரிங்களா. இதில் டெக்ஸ்ட் புக் ரூரல் சோசியாலஜி பற்றி ஒரு டெக்ஸ்ட் புக் எழுதியிருக்காரு. அது யாருன்னா ஜேஜி ஜில்லட். தென் ரூரல் சோசியாலஜிக்கான டெஃபினிஷன் ஏஆர் தேசாயோட டெஃபினிஷன் பாருங்க. அவர் தான் ஃபாதர் ஆஃப் ரூரல் சோசியாலஜி இன் இந்தியா சரிங்களா. அவர் என்ன சொல்றாருன்னா, இட் இஸ் தி ஸ்டடி ஆஃப் சோசியாலஜிக்கல் லைஃப் இன் தி ரூரல் செட்டிங். ரூரல் செட்டிங்கில் பீப்புளோடைய சோசியாலஜிக்கல் லைஃப்பை படிக்கிறது தான் சோசியாலஜி, ரூரல் சோசியாலஜி அப்படின்னு சொல்றாரு. அது எதுக்காகனா டு டிஸ்கவர் தேர் கண்டிஷன்ஸ் அண்ட் டெண்டன்சிஸ் சரிங்களா, அண்ட் டு ஃபார்முலேட் தி பிரின்சிபல்ஸ் ஆஃப் ப்ராக்ரஸ் சரிங்களா. ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய பீப்புளோடைய கண்டிஷன்ஸ், அவங்களுடைய டெண்டன்சிஸ், அவங்க என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி படிக்கிறது தான் ரூரல் சோசியாலஜி அப்படின்னு சொல்லியிருக்காரு சரிங்களா. அடுத்தது இருக்கக்கூடிய டெஃபினிஷன்ஸ் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்குங்க. தென் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் ரூரல் சோசியாலஜி. இந்த ரூரல் சோசியாலஜி நம்ம என்ன படிக்க போகிறோம்னா, அந்த பீப்புளோடைய சோஷியல் லைஃப் எப்படி இருக்குது, அதில் என்னென்ன ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, என்னென்ன இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, அவங்களுக்குள்ள என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்குது, ரூரல் கம்யூனிட்டிஸ்னால் என்ன, ரூரல் ப்ராப்ளம்ஸ்னால் என்ன, சோசியல் சேஞ்ச்னா என்ன, சோசியல் கண்ட்ரோல்னா என்ன, சோசியல் ப்ராசஸ்னால் என்ன, அப்புறம் ரிலீஜன், கல்ச்சர், அந்த மாதிரி நிறைய சோசியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கும். அப்புறம் ரூரல் பிளானிங்னா என்ன, ரூரல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன, ரூரல் சொசைட்டி அர்பன் சொசைட்டிக்கான இன்டர் ரிலேஷன்ஷிப் இல்லாட்டி டிஃப்ரென்ஸ் என்ன, இதை பற்றி தான் நம்ம இந்த ரூரல் சோசியாலஜியில் வந்து அடுத்தடுத்து படிக்க போகிறோம் சரிங்களா. அதில் நெக்ஸ்ட் வந்து ஸ்கோப் ஆஃப் ரூரல் சோசியாலஜி. ரூரல் சோசியாலஜி வந்து எதுக்காக படிக்கணும், அதோடைய லிமிடேஷன்ஸ் என்ன சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவுடைய டெவலப்மெண்ட் வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் வந்து வில்லேஜஸில் இருக்காங்க. அந்த மெஜாரிட்டியான பீப்புள் வந்து டெவலப் பண்ணும்போது தான் கண்ட்ரியை வந்து ஓவராலாக டெவலப் ஆகும் சரிங்களா. இந்த மெஜாரிட்டி பீப்புள் அட்ரஸ் பண்ணுறது வந்து நம்ம ரூரல் ஏரியாவை டெவலப் பண்ணால் தான் நம்ம அவங்கள டெவலப் ஆகிறது மூலிமா கண்ட்ரியும் டெவலப் ஆகும் சரிங்களா. தென் இந்தியா வந்து அக்ரிகல்ச்சர் பேஸ்டு கண்ட்ரி. ஆனால் ரொம்ப வில்லேஜில் ரூரல் ஏரியாவில் நிறைய பாப்புலேஷன் இருக்காங்க. அவங்களுடைய பாவர்ட்டி, அவங்களுடைய ப்ராப்ளத்தை நம்ம ரிமூவ் பண்ணுறது மூலிமா நம்மளுடைய அக்ரிகல்ச்சரையும் இம்ப்ரூவ் பண்ணலாம், நம்மளுடைய கண்ட்ரியும் வந்து டெவலப் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதுக்கெல்லாம் என்னது சோசியாலஜி ஒரு டூலை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ரூரல் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கும் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு கருவியாகவும் இந்த ரூரல் சோசியாலஜி வந்து இருக்குது சரிங்களா. அதே மாதிரி இந்த டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன், இந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் இருக்குல்ல, எல்லாருக்கும் ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு மெத்தட், ஒரு செல்ஃப் கவர்னன்ஸ் மெத்தட் இருக்குல்ல, இந்த ஊரக பஞ்சாயத்துலாம் சொல்கிறாங்களா, அந்த மாதிரியான டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன் மெத்தட்ஸையும் சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ரூரல் சோசியாலஜி ஒரு முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணுது. தென் அந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய நிறைய பேக்வர்டாக இருக்கக்கூடிய சொசைட்டிஸ் வந்து அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் கொடுத்து அவங்கள ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அவங்களுக்கு நிறைய இம்ப்ரூவ் பண்ணி அவங்கள டெவலப் பண்ணுறதுக்கும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் சோசியாலஜி வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும் சரிங்களா. தென் டிஸ்ஆர்கனைஸ்டாக இருக்கக்கூடிய நிறைய கான்ஃப்ளிக்ட் இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாத்தையும் ஒரு ஆர்கனைசராக வைக்கிறதுக்கும் சோசியாலஜி வந்து யூஸ் ஆகுது சரிங்களா. இந்த ஆஸ் ஏ எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கராக நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ரூரல் ஏரியாவில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். அப்படி ரூரல் ஏரியாவில் ஒர்க் பண்ணும்போது நம்ம அந்த ரூரல் பீப்புளுடைய கல்ச்சர், அவங்களோட இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன மாதிரியான நார்ம்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, என்ன மாதிரியான ரிச்சுவல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய டெக்னாலஜிஸ் வந்து அவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுக்கு நம்ம ரூரல் சோசியாலஜி படிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இல்லாட்டி ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அந்த மாதிரியான ரூரல் ஏரியாவில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம அதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னா அதுக்கு ரூரல் ஏரியாவை பற்றி ஸ்டடி பண்ணியிருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு ரூரல் சோசியாலஜி ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. தென் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரூரல் சோசியாலஜி. ரூரல் சோசியாலஜி படிக்கிறதுனால அதனுடைய என்ன பயன் சரிங்களா. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரூரல் பாப்புலேஷன் இஸ் தி மெஜாரிட்டி பாப்புலேஷன். அந்த மெஜாரிட்டியான பீப்புள் வந்து எப்போ வந்து இம்ப்ரூவ் ஆகுறாங்களோ, எப்போ டெவலப் ஆகுறாங்களோ, அப்போ தான் நம்மளுடைய கண்ட்ரியும் வந்து டெவலப் ஆகிருக்கும் சரிங்களா. அப்போ கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டுக்கு ரூரல் ஏரியாவை டெவலப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரூரல் ஏரியாவை டெவலப் பண்ணுறதுக்கு ரூரல் சோசியாலஜி ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது சரிங்களா.
செகண்ட் ஒன் ரூரல் சோசியாலஜி படிக்கிறது மூலிமா அந்த வில்லேஜை பற்றி அந்த கிராமத்தை பற்றி ஒரு கம்ப்ளீட்டான நாலேஜ் அவங்க என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க அவங்களுடைய ஃபெசிலிட்டிஸ் என்ன இருக்குது அவங்களுடைய நீட் என்ன அவங்களுடைய அவங்களுக்கு வேறு என்ன தேவைப்படுது சரிங்களா அவங்க வேறு என்ன ப்ராப்ளம் இமிடியேட்டான இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வில்லேஜை பற்றி கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ரூரல் சோசியாலஜி யூஸ் ஆகுது சரிங்களா அந்த பாருங்கள் அந்த இன்ஃபர்மேஷன் இன்க்ளூட்ஸ் என்னது அவங்களுடைய ஆர்கனைசேஷன் எக்கனாமிக் பெட்டர்மெண்ட் டெக்னாலஜி அவங்களுக்கான கொடுக்கக்கூடிய நாலேஜ் சோசியல் ப்ராப்ளம் எஜுகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கான பிளானிங் அந்த மாதிரியான ரிய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரூரல் ஏரியா ரிஃபார்ம் பண்ணுறதுக்காகவும் இந்த ரூரல் சோசியாலஜி வந்து யூஸ் ஆகுது தென் டெவலப்மெண்ட் ஆஃப் தி ரிலேஷன்ஷிப் ஆஃப் தி வில்லேஜ் வித் இண்டஸ்ட்ரி சரிங்களா எப்போவுமே இண்டஸ்ட்ரியலைசேஷன் எல்லாமே என்னது ஒரு சைன் ஆஃப் டெவலப்மெண்ட் ஒரு இண்டிகேட்டர் ஆஃப் டெவலப்மெண்ட் எங்கெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போ நிறைய எம்ப்ளாய்மெண்ட் வந்து இந்த ரூரல் பீப்புள்ஸ் கிடைக்கும் அது மூலிமா அந்த ரூரல் பீப்புள் வந்து அவங்களோட லைவ்லிஹுட்டை இம்ப்ரூவ் பண்ணிப்பாங்க அதுக்காகவும் அந்த பீப்புளோடைய ரிலேஷன்ஷிப் வந்து இண்டஸ்ட்ரீஸோட இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் சோசியாலஜி வந்து யூஸ் ஆகுது தென் இந்தியா மாதிரியான அக்ரிகல்ச்சர் பேஸ்டு கண்ட்ரீஸ்க்கு வந்து ரூரல் சோசியாலஜி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது சரிங்களா ரூரல் சோசியாலஜிக்கும் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷனுக்கும் அக்ரிகல்ச்சருக்கும் என்ன லிங்க் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் சரிங்களா மெஜாரிட்டியான பீப்புள் வந்து ரூரல் ஏரியாவில் தான் இருக்காங்க அந்த ரூரல் பீப்புளோடைய மெஜாரிட்டியான ஒரு ப்ரொஃபஷன் என்ன ஒரு ஆக்குபேஷன் என்னன்னா அக்ரிகல்ச்சர் தான் மெஜாரிட்டியான பாப்புலேஷன் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு செக்டார் வந்து அக்ரிகல்ச்சர் தான் அதனால் நம்ம அக்ரிகல்ச்சரை இம்ப்ரூவ் பண்ணோம்னா முதல் ரூரல் ஏரியா ரூரல் சொசைட்டியை பற்றி அதோடைய செட்டப் அதோடைய ஆர்கனைசேஷன் டைப் அவங்களுடைய கல்ச்சர் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டெக்னாலஜி அந்த வில்லேஜ் பீப்புளுக்கு அந்த ஃபார்மர்ஸ் கொண்டு போய் கொடுத்தா தான் அதுக்கப்புறம் தான் என்னது அவங்க அதை உள்வாங்கி அவங்களுடைய டெவலப் ஆகி வருவாங்க சரிங்களா அதுக்காக ரூரல் சோசியாலஜி படிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் தென் ரூரல் சோசியாலஜி அண்ட் எக்ஸ்டென்ஷன் ரெண்டுக்குமான ரிலேஷன்ஷிப் சரிங்களா இதெல்லாம் 2 மார்க்கில் 4 மார்க்கில் கேட்குறதுக்கு ரொம்ப அதிகமான சான்சஸ் இருக்குது இந்த கொஷின்ஸ்லாம் கேட்குறதுக்கு சரிங்களா எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் சோசியாலஜிங்கிறது வந்து இந்த சொசைட்டியை வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு ஆஸ் இட் இஸ் என்னவோ அதை அப்படியே ஸ்டடி பண்ணி ஒரு பேசிக் டேட்டாவை வச்சுருக்கும் சரிங்களா இந்த பேசிக் டேட்டா அந்த ஃபவுண்டேஷனை வச்சு தான் என்னது அதுக்கு மேலே தான் நம்ம இந்த டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் எக்ஸ்டென்ஷன் ப்ரோக்ராம்ஸோ ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸோ நம்ம கொண்டு போய் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் சரிங்களா அதனால் எக்ஸ்டென்ஷனுக்கு ஒரு பேசிஸ் என்ன அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் ப்ரோக்ராம்க்கு ரூரல் சோசியாலஜி இதில் இருக்க ரூரல் சோசியாலஜி மூலிமா நம்ம கலெக்ட் பண்ண டேட்டாஸ் கலெக்ட் பண்ண திங்ஸ் தான் என்னது ஒரு பேசிஸ் ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி யூஸ் ஆகும் அதனால் ரூரல் சோசியாலஜி படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்னது எக்ஸ்டென்ஷன் வந்து நம்ம படிக்கணும் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் இட் இஸ் ஏ சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் லாஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் தி ரூரல் சொசைட்டி சரிங்களா ரூரல் சோசியாலஜி அப்படிங்கிறது சொசைட்டியோடைய ஒரு சயின்டிஃபிக் லாஸை பற்றி அவங்களுடைய பிஹேவியரை பற்றி ஒரு சயின்டிஃபிக்காக ஸ்டடி பண்ணக்கூடிய ஒரு ஸ்டடி தான் ரூரல் சோசியாலஜி எகெயின்ஸ்ட் இங்கே எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நான் ஃபார்மல் எஜுகேஷன் இந்த நான் ஃபார்மல் எஜுகேஷன் எதுக்காகனா ரூரல் பீப்புள் டெவலப் பண்ணுறதுக்காக சரிங்களா அது வந்து ரூரல் ஏரியாவை ரூரல் பீப்புளை ஸ்டடி பண்ணுறாங்க இங்கே ரூரல் பீப்புளை வந்து டெவலப் பண்ணுறாங்க எக்ஸ்டென்ஷனில் சரிங்களா செகண்ட் ஒன் வந்து இட் ஸ்டடிஸ் தி ஆட்டிடியூட் அண்ட் பிஹேவியர் ஆஃப் தி பீப்புள் அந்த பீப்புளோட ஆட்டிடியூட் பிஹேவியர் வந்து ஸ்டடி பண்ணுறாங்க ரூரல் சோசியாலஜியில் பட் இங்கே நம்ம முன்னாடியே பார்த்த எக்ஸ்டென்ஷனோடைய வேலை என்னது மாடிஃபை இல்லாட்டி சேஞ்ச் இல்லாட்டி ஒரு டிசரபிள் சேஞ்சஸை கொண்டு வரணும் பீப்புளோட பிஹேவியரில் அதுக்காக தான் எக்ஸ்டென்ஷனுடைய வேலை சரிங்களா தேர்ட் ஒன் பாருங்கள் இட் ஸ்டடிஸ் தி நீட்ஸ் அண்ட் பிஹேவியர் ஆஃப் தி பீப்புள் சரிங்களா பீப்புளோடைய தேவை என்ன அவங்களுடைய பிஹேவியர் என்ன அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது வந்து ரூரல் சோசியாலஜி அதே எக்ஸ்டென்ஷனில் டு டிஸ்கவர் த நீட்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் சரிங்களா அவங்களுடைய நீடு தேவை என்ன அவங்களுடைய ப்ராப்ளம் என்னன்னு ஸ்டடி பண்ணுறதுக்கும் அந்த தேவை எப்படி பூர்த்தி பண்ணுறது அந்த தேவை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அதுக்கு என்ன மாதிரியான டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் எக்ஸ்டென்ஷன் வந்து யூஸ் ஆகுது ஃபோர்த் ஒன் ரூரல் சோசியாலஜி ஸ்டடிஸ் தி ரிலேஷன்ஷிப் இல்லாட்டி குரூப்போட ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் லீடர்ஷிப்ஸை பற்றி படிக்குது சரிங்களா அதாவது ரூரல் சோசியல் ஏரியாவில் வந்து சொசைட்டியில் ரூரல் சொசைட்டியில் என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்குது பீப்புள் வந்து எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க என்ன மாதிரியான குரூப்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க ஆர்கனைசேஷன்ஸ் என்ன மாதிரி ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க அதாவது ஷெல்ஃப் ஹெல்ப் குரூப்பாக இல்லை ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் கம்பெனி இல்லை வேறு என்னமெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணுறாங்க அதுக்கு என்ன பேசிஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ரூரல் சோசியாலஜி யூஸ் ஆகுது சரிங்களா அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆர்கனைசேஷன்ஸ் அந்த டேட்டாவை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கான அப்ஜெக்டிவ் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக அவங்கள வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதுதான் வந்து எக்ஸ்டென்ஷனில் யூஸ் சரிங்களா இட் யூட்டிலைசஸ் தி அந்த மாதிரியான ஆர்கனைசேஷன் லீடர்ஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் டு அச்சீவ் தி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் தி ரூரல் டெவலப்மெண்ட் சரிங்களா அந்த மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸை ஸ்டடி பண்ணி அதை பேஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அவங்கள வந்து டெவலப் பண்ண போகிறோம் அது வந்து எக்ஸ்டென்ஷனோட ரோல் சரிங்களா தென் ஃபிஃப்த் பாயிண்ட் பாருங்கள் இட்ஸ்
It studies the social situation and assembles the social facts of the rural society. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சொசைட்டியை வந்து கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு ஒரு டேட்டா பேஸ் மாதிரி வச்சுருப்பாங்க சரிங்களா. அந்த எகைன் அந்த டேட்டா பேஸ் எடுத்துகிட்டு போய் நம்ம எக்ஸ்டென்ஷனில் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. அப்போ இது பாருங்கள், இட் ஆக்ட் அஸ் ஏ சோசியல் டேட்டா. இந்த சோசியல் டேட்டா ஆக்ட் அஸ் ஏ ஒரு பேசிஸ் ஃபார் தி பில்டிங் தி எக்ஸ்டென்ஷன் ப்ரோக்ராம். எந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் ப்ரோக்ராம், எந்த ஒரு கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அந்த வில்லேஜை பற்றின ஒரு பேசிக் டேட்டா வந்து தேவைப்படுது. அந்த டேட்டாவை சப்ளை பண்ணுறது நமக்கு வந்து ரூரல் சோசியாலஜி தான் சரிங்களா. 6.1 பாருங்கள். இந்த சோசியாலஜி என்ன படிக்குது, என்னத்தை ஸ்டடி பண்ணுதுன்னா சோசியல், கல்ச்சரல், பொலிட்டிக்கல், ரிலிஜியஸ் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் தி சொசைட்டி சரிங்களா. இந்த ரூரல் சொசைட்டியோடைய ப்ராப்ளம் என்ன சரிங்களா. இட் இன்க்ளூட்ஸ் வெறுமனே ரூரல் ப்ராப்ளம் மட்டும் இல்லாமல் ஒரு சோசியலாக, ஒரு கல்ச்சரலாக, ஒரு பொலிட்டிக்கலாக, ஒரு எக்கனாமிக்காக, ஒரு ரிலீஜியஸாக இந்த ஆஸ்பெக்ட்லலாம் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டடி பண்ணுறது வந்து ரூரல் சோசியாலஜி சரிங்களா. எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளத்தெல்லாம் ஸ்டடி பண்ணும். ஸ்டடி பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராப்ளத்தை வந்து அவங்களுடைய எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கில் எப்படி வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. அந்த ப்ராப்ளத்தை வந்து அவங்க எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம், அந்த ப்ராப்ளத்தை வந்து எப்படி அவங்க சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி படிக்கிறத வந்து எக்ஸ்டென்ஷனில் நம்ம படிக்க போகிறோம் சரிங்களா. இதான் வந்து ரூரல் சோசியாலஜி அண்ட் எக்ஸ்டென்ஷனுக்கான ரிலேஷன்ஷிப் சரிங்களா. ரூரல் சோசியாலஜி எக்ஸ்டென்ஷனும் ஒன்னோட ஒன்று அது இன்டர்லிங்க் ஆகிருக்கும் சரிங்களா. ரூரல் சோசியாலஜி ஆக்ட் ஆஸ் ஏ பேஸ் இல்லாட்டி ஒரு ஃபவுண்டேஷன் ஃபார் எதுக்காக எக்ஸ்டென்ஷன் ப்ரோக்ராம்காக. இந்த லெக்சரை பொறுத்த வரைக்கும் சோசியாலஜிக்கான டெஃபினேஷன், ரூரல் சோசியாலஜிக்கான டெஃபினேஷன்ஸ் இது 2 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. 4 மார்க்கில் ரூரல் சோசியாலஜியோடைய ஸ்கோப் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்கக்கூடிய டாபிக் என்னென்னா அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் இல்லாட்டி எக்ஸ்டென்ஷனுக்கும் ரூரல் சோசியாலஜிக்கும் என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்குது. இது வந்து ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஷின் 4 மார்க்கில் சரிங்களா. இதோட இந்த செகண்ட் லெக்சர் முடிஞ்சது. அடுத்த லெக்சர் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா. இது வரைக்கும் ஃபஸ்ட்டு செகண்ட் அப்புறம் 27th லெக்சர் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அது நீங்கள் எந்த சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் அந்த வீடியோவில் ஏதாச்சும் ஒரு இன்கன்வீனியன்ஸோ இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு ட்ராபேக்காக இருந்தாலும் அதை கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதை நாங்கள் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் சரிங்களா. தேங்க்யூ.